ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு வருஷம் ஆச்சு நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. ஸோ இதுக்கப்புறம் வந்து சில வீடியோக்கள் வந்து லாங் வீடியோவாக போடலான்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடைக்கானல் ட்ரிப் போயிருப்பேன். ஸோ அந்த ஷார்ட்ஸில் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை லாங் வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. நான் வந்து யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி 2021 தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து 2024 ஆச்சு. என்னோடய பழைய சேனல் வந்து என்னால் ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ பிகாஸ் ஆஃப் என்னோடய மிஸ்டேக் தான். நான் வந்து மெயில் ஐடி, பாஸ்வேர்டு இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து மறந்து போயிட்டேன். அதோடு வந்து என்னோடய ஃபோனும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்மேண்டில் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அதை ரெக்கவர் மெயில் பண்ணேன். பட் மெயில் ஐடி தெரிஞ்சால் தானே நான் யூடியூப்க்கு மெயில் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த சேனலை வந்து அப்படியே இது பண்ணிட்டேன். ட்ராப் பண்ணிவிட்டு இந்த சேனல் வந்து இப்போது 1 இயர் ஆச்சு நான் ஸ்டார்ட் பண்ணி. அதில் வந்து இப்போது லாங் வீடியோவாக நான் வந்து போடுற இந்த ஒரு லாங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதிக நிமிஷம் இருக்கிற வீடியோ. இப்போது இந்த ட்ரிப்புக்காண்டி நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போகிறது வந்து கொடைக்கானல் அப்படின்றனால ஃபஸ்ட்டு வந்து ஸ்வெட்டர் ரொம்ப தேவைப்படும். அதுக்கப்புறம் ஷூ, சாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் வந்து மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எப்போயுமே ப்ரிகாஷனாக 2 ஸ்லிப்பர் அட்லீஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய கேமரா பேக், அதுக்கப்புறம் ட்ரைபாட், இது எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து நமக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் எடுப்போம், வீடியோஸ் எடுப்போம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து அப்பீலிங்காக இருக்கணும். ஸோ அதனால் அதுக்கான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நான் ரெகுலர் பேஸிஸில் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதே தான் நான் எடுத்திருக்கேன். ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பவுடர், அப்புறம் வந்து லோட்டஸோட மாய்ஸ்சரைசர் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா LA கேர்ள் ப்ரோ ஃபவுண்டேஷன், இது வந்து ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஸோ என்னோடய ஷேடே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் இல்யூஷனோட பவுடரும் எடுத்திருக்கேன். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஹேரில் வந்து எங்கே டென்சிட்டி கம்மியாக இருக்கோ அங்கே வந்து இது வந்து அப்படியே டேப் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு காமிக்கும். பிகாஸ் எனக்கு ஏர் நெத்தி அப்படின்றனால நான் சம்டைம்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ப்ரைமர். ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து எடுத்து வச்சுப்பேன். ரொம்ப மினிமலாக பர்ஃப்யூம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி பர்ஃப்யூம் தான். அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி நம்ம வந்து டச்சப் பண்ண முடியாது, இல்லை மேக்கப் வந்து கண்டினியூஸாக நம்ம போட முடியாதுன்றவங்களுக்கு வந்து செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது என்னோடய ஃபேவரட் ஷேட். அதுக்கு முன்னாடி காமிச்ச ஷேட் லாக்மி வந்து இது வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஷேட் நம்பர் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுடியோவில் வந்து இந்த புதுசாக இந்த லிப் பாம் லிப்ஸ்டிக் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருந்தது. இந்த இதுக்கு முன்னாடி வந்து நான் காமிச்ச லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப க்ரீமியாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீடான் பேக் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பேக் போட எனக்கு வந்து டைம் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து திடீர்னு பிளான் பண்ணனால ஃபேஸ்க்கு எதுவுமே நான் பண்ணவே இல்லை. வெறும் ஹேருக்கு மட்டும் போயிட்டு ஸ்பா பண்ணிவிட்டு நான் வந்து வந்துட்டேன். ஸோ அதனால் எதுவுமே ஃபேஸ்க்கு நான் வந்து போடலை. ஸோ ஃபேஸ் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்தனால நான் அங்கே போயிட்டு நம்ம வந்து ஏதாவது ஃபேஸ் பேக் போட்டுக்கலான்றக்காண்டி எடுத்து வச்சேன். பட் டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் வெளியே போகிறனால டைம் வந்து இருந்தால் நம்ம வந்து போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டாய்லெட்ரிஸ் மோஸ்ட் ஆஃப் நமக்கு வந்து ஹோட்டல்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சிச்சுவேஷன் சம்டைம்ஸ் வந்து இதுவாக இருக்கும், கிடைக்காது. இல்லை சம்டைம்ஸ் வந்து சில ஹோட்டல்ஸில் வந்து எல்லாமே கொடுக்க மாட்டாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. ஸோ எப்போயுமே சேஃபர் ஜோனுக்கு உங்களோட டாய்லெட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் வந்து எடுத்த ஹேண்ட்பேக் வேறு, ஆனால் கொண்டு போன பேக் பார்த்திங்கன்னா பேக் பேக் மாதிரி தான் கொண்டு போனேன். ஏன்னா அது வந்து ஸ்பேஸ் வந்து கன்சியூம் பண்ணுறதுக்காண்டி அந்த மாதிரி பேக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா 3 செட்டு ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன். எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ், ஏன்னா நாங்கள் 2 நாள் தான் ஸ்டே பண்ணுறோம். பட் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் எதுக்கு எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு நான் அந்த ட்ரிப்புக்காண்டி இப்போது ரெடி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கான காஸ்ட்யூம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். ஒரு லூஸான டெனிம் போட்டுட்டு மேலே ஒரு க்ராப் டாப் போட்டோம். ஸோ எங்களோட ட்ரிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணி
ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காஃபி குடிச்சிட்டோம். ஏன்னா காலைல நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கிளம்புனோம். அரௌண்ட் 10:30 இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக மழை தான். ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 10 ஹவர்ஸ் நாங்கள் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கல்பாக்கத்துலேருந்து நாங்கள் கொடைக்கானல் வந்து ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் நைட் 11 ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மேலே பார்த்திங்கன்னா நாங்கள் லஞ்ச் சாப்பிட வந்துட்டோம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி தான் வந்திருந்தோம். ஸோ திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் வந்து சாப்பாடு எப்பயுமே நல்லாயிருக்கும். அதில் வந்து இப்போது வந்து ஆந்திரா மீல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான்வெஜ் குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜ் பொரியலுமே வந்து சைட் டிஷ்ஷாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி போனீங்கன்னா அந்த ஆந்திரா மீல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து அஸ் யூஷுவல் பிரியாணி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு நைட்டு வந்து நாங்கள் வந்து கொடைக்கானல் வந்து ரீச் பண்ணிட்டோம். கொடைக்கானல் வந்து ரீச் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து நாங்கள் டின்னர் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜ் வந்து இது தான். ஸோ இது வந்து நீங்கள் தயவுசெய்து விசிட் பண்ணாதீங்க இந்த பிளேஸை வந்து. ஏன்னா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதை யாருக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பேச்சுலர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் வரீங்க அப்படின்னா மட்டும் இந்த இடத்துக்கு வாங்க. மித்தபடி வந்து இது வந்து மித்த ஃபேமிலி கூட இது செட் ஆகாது. ஏன்னா வந்து நாங்கள் இந்த ஸ்டே பண்ணியிருந்த இந்த காட்டேஜ் வந்து ஆக்சுவலி இது வந்து ஹோம் ஸ்டே அண்டு இந்த காட்டேஜ்க்கு வர வேண்டிய அந்த பாதை கூட வந்து சேஃபான பாதையே கிடையாது. ஏன்னா நாங்கள் நைட்டு வரப்போ 11 ஆகிடுச்சு. நல்ல மழை. ஸோ அந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அம்பர்லா கூட கிடையாது. ஸோ அந்த பர்சன் வந்து எங்களை வந்து நல்ல வேளை நான் என்னோடய பேக்கில் வந்து அம்பர்லா வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு அன்றைக்கி யூஸ் ஆச்சு. ஸோ அம்பர்லா கூட இல்லாத அளவுக்கு ஒரு பார்த்துக்கோங்க, ஒரு எக்ஸ்ட்ரா அம்பர்லா கூட எடுத்துகிட்டு வரல. ஸோ அவர் வந்து எங்களை கூப்பிட வந்துட்டார். எங்கள் கையில் லக்கேஜ் இருக்குது. பயங்கர மழை. நாங்கள் என்ன நினச்சோம், கொஞ்சம் தூரம் போனோடனே ஓகே காட்டேஜ் வந்துடும் அப்படின்னு நினச்சோம். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து நடக்க விட்டுட்டார். அதுவும் வந்து ஹில்ஸில். ஸோ ஏறவே முடியல. மலையில் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு ஏறிட்டோம். ஸோ நாங்கள் ஈவினிங் டீ குடித்தது, அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல. நைட்டு வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த ஃபுட்லேலாம் பார்த்திங்கன்னா பயங்கர தண்ணி இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை ரீஹீட் பண்ணி அதை வந்து இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் கீழே கிச்சன் இருந்தது. ஸோ அதில் நாங்கள் வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு காலையில் வந்து இந்த ரூமை வந்து கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு நாங்கள் வந்து நைட்டு வந்து 11:30 12 கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் வந்து ரீச் ஆகவே. ஸோ எங்களால் வேறு ஹோட்டலும் புக் பண்ண முடியல. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் எர்லியராக எழுந்திரிச்சு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டவலும் இந்த டாய்லெட்ரி வந்து நான் ஏன் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன்னா, நைட்டு நாங்கள் அவ்வளோ நனைஞ்சு வந்தோம். பட் அவங்க வந்து ஒரு டவல் கூட கொடுக்கல. எங்களோட ட்ரெஸ் எல்லாமே ஈரமாயிடுச்சு. எங்கே ஹேங் பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் வெளியிலையாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தா எல்லாமே லாக்டு. இந்த ஃபுட்டு தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டாக அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து இதை வந்து நாங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு எல்லாமே செக் பண்ணி தான் நாங்கள் போனோம். பட் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.5 ஸ்டார் போட்ட இடத்துல வந்து ரொம்ப வந்து எனக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இது வந்து அவங்களா பர்சனல் ரிவ்யூ வந்து எழுதுகிறாங்க போல். ஸோ தயவுசெய்து சீசன் டைமில் நம்பி புக் பண்ணாதீங்க. யாராவது ஏற்கனவே ஸ்டே பண்ணி அண்ட் அந்த ஹோட்டலுக்கு ரிவ்யூ போட்டிருந்தா மட்டும் அந்த ஹோட்டலுக்கு போய் ஸ்டே பண்ணுங்கள். புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி சீசன் டைமில் நீங்கள் மாறி போய் ஸ்டே பண்ணிடாதீங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொடைக்கானல் வந்திருக்கோம். ஸோ நிறைய வாட்டி வந்திருக்கோம். ஸோ ஓகே இந்த ஹோட்டல் நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம். பட் நாங்கள் வந்து அது வந்து ரொம்பவே வந்து டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம். ஸோ மார்னிங்கே வந்து நாங்கள் வேறு ஹோட்டல் புக் பண்ணி நாங்கள் அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கோக்கஸ் வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அன்றைக்கி டே ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். ஸோ ரொம்ப இடம் கவர் பண்ணாமல் எங்களால் முடிஞ்ச இடத்த வந்து கவர் பண்ணிவிட்டு அண்ட் கோக்கஸ் வாக்லேயே பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து நீங்கள் நடக்கலாம், ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். இங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். அண்ட் இங்கே வந்து ஸ்பெஷலான விஷயம் கொடைக்கானலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸையும் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே போனீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட் அந்த ஃப்ரூட்டை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள்
கூட்டிகிட்டு வர தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸை வந்து உங்களோட ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கோ வீடியோ ஷூட்ஸ்க்கோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா எக்யூப்மெண்ட்டுமே இங்கேயே வச்சுருக்குறாங்க. அண்ட் நிறைய இடம் வந்து கொடைக்கானலில் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கான டூரிஸ்ட் ஸ்பாட் அண்ட் லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் நாங்கள் கவர் பண்ணது இன்றைக்கி 2 பிளேஸ் தான். ஸோ அதை மட்டும் நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒன்று கோக்கர்ஸ் வாக் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ட் வியூ பாயிண்ட் வந்து ஒரு இடம் போனோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கே போனாலுமே உங்களுக்கு வந்து ஸ்வெட்டர்ஸ் அண்டு நீங்கள் ஃபுட்டு எதுவுமே வந்து குறை கிடையாது. எல்லாமே வந்து அங்கங்கே செக்யூரிட்டிக்காண்டி போலீஸ் எல்லாமே வந்து ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக கொடைக்கானல் வந்து இப்போது இருக்குது. ஸோ வந்து சம்மரில் கஷ்டப்படுறவங்க எங்களை மாதிரி கல்பாக்கம் சென்னை அப்படி இருக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து கொடைக்கானல் வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல அழகான இடம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சம்மர் டைமில் ஹோட்டல் புக் பண்ணுறப்ப செக் பண்ணி புக் பண்ணுங்கள். அண்டு பயங்கர கூட்டம், பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அண்டு நீங்கள் வந்து கொடைக்கானலில் வந்து சாக்லேட்ஸ், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அண்ட் தைலம் இதெல்லாம் வந்து இங்கே ஸ்பைசஸ் இதெல்லாமே வந்து இங்கே நிறைய கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே வாங்கலான்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி இங்கே வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் எல்லாமே கிடைக்கும். அண்ட் பெஸ்ட்டான ஹோட்டல் கொடைக்கானலில் வந்து நான் சாப்பிட்டு பெஸ்ட்டாக ஒரு ஹோட்டலுக்கு ரிவ்யூ சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து நான் நிறைய வாட்டி அங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் அதுக்கான ரிவ்யூ சொல்கிறேன். போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அரிஸ்டோரியா பார்க் அந்த ரெஸ்டாரண்ட் பேர். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐ திங்க் பார்க் அரிஸ்டோரியா பார்க் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு ஒரு நான்வெஜ் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக நான்வெஜ் மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னாலும் அந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுக்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.